கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம், யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா சிநேகிதன், ஃப்ரெண்ட் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம தியானிக்க போறோம். ஃப்ரெண்ட் அப்படின்னா எல்லாருக்குமே இன்னும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாதவங்க யாராவது இருப்போமா? இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பா, எத்தனை வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இருப்பாங்க. அப்படி பைபிளையும் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களை குறித்து நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிச்செல்லாம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15:15 வாசிக்கும் போது ஏசப்பா கூட சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாத்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்றாங்க சீஷர்கள்ட்ட, நான் உங்களை என் சிநேகிதன் சொல்லேன், நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊழியக்காரன் அப்படின்னா வேலைக்காரன் அப்படின்னா எஜமான் ஊழியக்காரனுக்கு தன்னுடைய மனதை என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய காரியங்களை அவங்க செய்வாங்க. ஆனா ஒரு சிநேகிதன்கிற இடம் வரும்போது, ஃப்ரெண்டுங்கிற இடம் வரும்போது என்ன செய்வோம், ஃபுல்லா எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஏசப்பா கூட என்ன சொல்றாங்க, என் பிதா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவங்கள சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்றது யார்கிட்ட தான் பண்ணுவோம்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் எல்லா காரியங்களையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கூடி பிறந்தவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்படி நம்ம கிட்ட நம்ம கூட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கிட்டயும் நம்ம போய் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன செய்வோம், அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்களும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு அது நம்மளை குறிச்ச காரியமா இருந்தா கூட என்ன செய்வாங்க, ஒரு ஃப்ரெண்டுனா ஓப்பனா சொல்லிடுவாங்க, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஓப்பனா சொல்ற ஒரு ரிலேஷன்ஷிப் யாரு கூட இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளதான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். நமக்கு ஸ்கூல்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ்ல இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஸ்டேஜுக்கு தக்க நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா சில நம்ம கூட நம்மளோட சீனியரான பிள்ளைங்க நம்ம கூட படிக்கிற சூழ்நிலை இருக்கும், அப்ப அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டேஜ் வேலைக்கு போகும்போது அல்லது நமக்கு வயசான நாட்கள் ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஏஜ்காரங்க அப்படின்னு இல்லாம நம்ம கிட்ட யார் க்ளோஸா பழகுறாங்களோ அவங்க கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்வோம், மெயின்டைன் பண்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்ப எல்லா வயசுல உள்ளவங்களுக்கு, இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை, எல்லாருக்குமே யார் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில நம்ம வயசாகும்போது நம்ம அவங்கள ஃப்ரெண்டுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லாம இருப்போம். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அக்கா மாதிரி அப்பெல்லாம் நம்ம அவங்க கூட பழகுவோம். ஆனா உண்மையா பார்த்தோம்னா அந்த உறவுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எதனாலும் ஷேர் பண்ணிக்கிறது, கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எதை ஷேர் பண்ற அனுபவத்துல யார் இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு இருப்பாங்க. லூக்கால நம்ம வாசிக்கிறோம் 6வது வசனம் 15வது அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனமும் வாசிக்கும் போது, லூக்கா 15:6-9 வாசிங்க. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா?
பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சம்பவம்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது. அதுல ஒரு ஆடு காணாம போச்சு. இப்ப அந்த மனுஷன் அந்த ஆட்டை தேடுறான். தேடும்போது அவன் ஒத்திக்கி தேடி இருப்பானா? போய் மத்தவங்ககிட்ட எல்லாம் கேட்டிருப்பான், என் ஆடை காணல, யாராவது பாத்தீங்களா, யாராவது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டிருப்பான். இப்ப அந்த ஃப்ரெண்டுட்டையும் சொல்லியிருப்பாங்க, என் ஆடை காணல, நீ எங்கேயாவது பாரு, என் கூட வந்து தேடி பாரு அப்படின்னு சொல்லி உதவிக்கு கூட கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப இந்த ஆடு கிடைச்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் சொல்றாங்க, என் ஆடு கிடைச்சிட்டு. இப்போ துக்கத்திலையும் சந்தோஷத்துலயும் யார ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்றாங்க. அதே போல சம்பவம் தான் ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசு இருந்தது. அதுல 1 காணாம போச்சு. அப்பவும் அந்த பெண் அப்படிதான் என்ன செய்றா, தேடுறா. அது அவளுக்கும் கிடைச்ச போது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தான் என்ன சொல்றா, என்னுடைய அந்த காணாம போன காசு கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இப்போ நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா காணப்படும். எல்லா காரியங்களும் நம்ம நன்மை, தீமை, சந்தோஷம், துக்கம், தேவை, ஆசீர்வாதங்கள், எல்லா காரியங்களும் நம்ம யாருக்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படும். அது மட்டும் இல்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட உண்டு. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட கேரக்டரை வச்சு அவங்க கூட இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது என்ன செய்யலாம், ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம யாரு கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கோமோ தானா அவங்களுடைய கேரக்டர் நம்ம கூட என்ன செஞ்சிரும், வந்து ஒட்டிரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டியும் தேவையில்லாத காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இந்த நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம யார் கூட சேர்ந்திருக்கோமோ அவங்களுடைய காரியத்தை நம்ம வெளிப்படுத்தும். இப்ப ஏசப்பா சீஷர்களை சொன்னாங்க, என் சிநேகிதரா இருக்கிறீர்கள். அவங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட இருந்த காரியங்கள் இந்த சீஷர்கள் கிட்ட இருந்து வெளிப்படும். ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை போல சீஷர்களும் அற்புதத்தை செஞ்சாங்க. ஏசப்பா உபதேசத்தை அறிவிச்சது போல சீஷர்கள் உபதேசத்தை வசனத்தை சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட இருந்த கேரக்டர்ஸ் இந்த சீஷர்கள் கிட்டையும் வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி பைபிள்ல இருந்து யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, கூடாத நட்பு கொண்டவங்க யாரு, நம்ம இருக்க வேண்டிய நட்பு யாரோடு நம்ம நட்பு கொள்ளணும் அப்படிங்கறது குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்போ கூடா நட்பு அப்படிங்கிற அனுபவத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யார் எடுக்கலாம்னா, யோபு 2:11 வாசிக்கும் போது, யோபு 2:11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். பாத்தீங்கன்னா இந்த யோபின் சிநேகிதர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இவங்க வந்து யோபுக்கு இவங்க நண்பர்கள் கிடையாது. அவங்க 3 பேரும் நண்பர்கள். இந்த தேமானியாகி, எலிப்பாசு, அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இவங்க வந்து யோபின் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்தாங்க. உண்மையான யோபின் நண்பர்களா இருந்தா அவங்க வந்து நிறைய காரியங்கள் யோபு குறிச்சு குற்றம் சாட்டுவாங்க. நீ அப்படி செஞ்சிருப்பீரு, இப்படி செஞ்சிருப்பீரு, அதனாலதான் உமக்கு இந்த நியாய தீர்ப்பு வந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பழமொழி சொன்னது போல அவங்க யோபோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா யோபுடைய கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கும். யோபு செஞ்ச காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாதனால பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல என்ன ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னா, ஒரு கூட்டம் எப்படி வந்து சேருவாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க பணம், பொருள், நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா வந்து சேருவாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா நம்ம கூட அவங்க யாரா இருக்க மாட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்க தேவைக்காக நம்மள யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படிதான் இந்த 3 பேரும் யோபுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு யோபுடைய காரிய ஆசீர்வாதங்களுக்காக யோபு கூட அவங்க மேபி இருந்திருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க யார் இல்லைன்னா, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபத்தில் உதவுவனே உற்ற நண்பன். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க பாருங்க, யோபுடைய ஆபத்து நேரத்துல யோபுக்கு உதவி செய்யல. அவங்க உதவி கூட செய்ய வேண்டாம், அமைதியா இருந்திருந்தா கூட போதும். பாத்தீங்கன்னா யோபு கூட வந்து இருந்துட்டு யோபுவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. 3வது அதிகாரத்துல யோபு வந்து புலம்புறாரு. இவங்க யோபு கூட இருக்கிறாங்க. யோபு 7 நாள் யோபு கூட இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அமைதியா அவங்களும் சாம்பல்ல யோபு கூட இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்மளை பார்க்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் கூடவே அமைதியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வந்து என்னாச்சு, ஏதாச்சு, கவலைப்படாத, ஒண்ணும் இல்ல, இந்த சூழ்நிலை மாறும், ஏசப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வந்தோடனே நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா இந்த யோபுன் சிநேகிதர்களும் சொல்லிட்டு வந்து இந்த 3 பேரும் என்ன செய்யலன்னா, எந்த ஆறுதலும் சொல்லாம யோபு கூடவே அவங்களும் துக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 7 நாள் கழிச்சு இப்ப யோபு பாக்குறாரு, என்னடா 7 நாள் ஆயும் வந்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்காங்களே சொல்லிட்டு யோபு என்ன செய்யறாரு, அவரு புலம்புறாரு.
நான் பிறந்த நாள் வந்து சபிக்கப்படணும், அந்த நாள் நல்லா இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு யோபு சொல்றாரு. ஆனா என்ன அவர் பேசினாலும் தேவன் என்ன செய்யவே இல்ல, தூஷிக்கவே இல்ல. அவருடைய காரியம் என்னுடைய குறைவுங்கிற மாதிரிதான் யோபு என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனா இவங்க 3 பேரும் பாருங்க, யோபு பேசி முடிச்ச உடனே யோபுவ குற்றம் சாட்டியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு உத்தமனின் வேதனையை தெரிஞ்சும் அவனை குத்தி குத்தி பேசி அவனை என்ன செய்யறாங்க, ரணப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி வேதனைக்கு மேல வேதனை கொடுக்கிற ஒரு நபர்களா இந்த 3 பேரும் காணப்பட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம சிலரை நினைப்போம், இவங்க நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, இவங்க நமக்கு ஆறுதலா இருப்பாங்க, தேறுதலா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம போய் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நீ அப்படி செஞ்சனாலதான் உனக்கு இப்படி வந்தது, நீ இப்படி செஞ்சனாலதான் உனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லி நம்மள சொல்றவங்க இருப்பாங்க. அது அநேகர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்தார் கூட அப்படிதான் என்ன செய்வாங்க. நம்ம நினைப்போம், நம்ம கூடி பிறந்த அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம் இப்படி குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டம், என் புருஷன் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க அப்பவே சொன்னோம், நீதான் கேட்கல, விட்டுட்டு வான்னு சொன்னோம், நீதான் இல்ல, அவர் கூட தான் வாழ்வேன், அவ கூட தான் வாழ்வேன். சூழ்நிலை புரிஞ்சுக்காமல என்ன செய்வாங்க, நம்மளை குற்றப்படுத்தி பேசுவாங்க. இப்போ வேதனையோடு இருக்கிற நமக்கு ஆறுதல் கொடுக்காம இன்னும் என்ன செய்றாங்க, காயப்படுத்துகிற ஒரு வார்த்தையை பேசுகிறவங்களா இந்த நண்பர்கள் காணப்பட்டாங்க. யோபு 16:20 வாசிக்கும் போது யோபு கூட என்ன சொல்றாருன்னா, என் நண்பர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் 19:14. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பாத்தீங்கன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, கூட தான் இருந்திருப்பாங்க. அவருக்கு கஷ்டம் நஷ்டம் வரும்போது கூட இருந்திருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா யோபுவ மறந்து போனார்கள் யோபு சொல்றாரு. அப்படின்னா இவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. யோபு 42:7 ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கே கோபம் உண்டாக்குகிற ஒரு நபர்களாதான் இந்த 3 பேரும் காணப்பட்டாங்க. வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பாத்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவாங்க, அவங்க பேசினதுனால எனக்கே கோபம் வருது. அப்படின்னா அவங்க பேசுறது எல்லாம் கரெக்டா பேசுற போல இருந்தாலும் அவ்வளவுமே என்ன காரியம் தான், தப்பான காரியம் தான். இன்னும் நம்ம யோபுல வாஸ்தவ ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோபு பேசினதுக்கு இவங்களுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லனே அவங்களுக்கு வார்த்தையே இல்லை. ஆனாலும் யோபுவ நியாயம் தீர்த்து வார்த்தைகளை பேசினதுனால அவங்களுக்கு வந்து கோபம் வருகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் வேதத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா இப்படி ஏதாவது பேசிடணும், சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பதில் சொல்லிடணும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க ஞானி, நாங்க வந்து எல்லா சூழ்நிலையும் அறிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வார்த்தையில நிதானம் இல்ல. யோபு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் நிதானமா தான் பேசுறாரு. தன் பிறந்த நாளை சபிக்கிறாரு, தான் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்பாக பேசுறாரு. எல்லா காரியம் ஆண்டவர் கூட யோபுக்கு மாறி கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு சொல்ற ஒரு சாட்சி, யோபு நிதானமா பேசணும். அவ்வளவு சூழ்நிலை நிதானமா பேசணும். நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எல்லாவற்றையும் இழந்து நம்ம நிக்கும் போது நம்ம இப்படி பேசுவோம், நிதானமா பேசுவோமா? ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் கேட்போம். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, இப்படி ஆண்டவர் எனக்கு காரியங்களை செஞ்சுட்டாங்களே, இப்படி எனக்கு குடும்பத்துல சூழ்நிலையை தந்துட்டாங்களே, இப்படி எனக்கு எல்லாவற்றையும் தேவன் இழக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை இன்னும் முறுமுறுப்போம், முறையிடுவோம். நான் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததே தப்போ அப்படிங்கிறது ஆண்டவரை மறுதளிக்கிற அந்த விளிம்பு வரைக்கும் போயிருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த யோபு பெரிய செல்வசியமா ஒரு ராஜாவை போல வாழ்ந்தவர். ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை மறுதளிக்கிற விதத்துல, ஆண்டவரை தூஷிக்கிற விதத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் அவ்வளவு வார்த்தை நிதானமா தான் பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிதானம் இல்லாத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நிதானமா பேசணும். அந்த 3 நண்பர்களும் நிதானமான காரியத்தை பேசலாம். அப்படிப்பட்டவங்க கூட நம்ம சேர்ந்திருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையும் அது போலதான் காணப்படும். பாத்தீங்கன்னா அந்த யோபு அவங்களோட சேரல, அந்த கூடா நட்பை யோபு வச்சிருக்கல. அதனாலதான் யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அந்த 3 பேர் மேலே தேவனுடைய கோபம் மூழ்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கோபம் வந்துன்னா நம்மளால நிக்க முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியுமா?
முடியாது. ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்கிறவன் ஒருவனும் இல்லைன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நண்பர்களின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரெண்டாவது யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 ராஜாக்கள் 12:8-16 வரை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 12:8-16 வரை நீங்க 8 வாசிங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. பாத்தீங்கன்னா இது யாருன்னா ரெகோபெயாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாலமோனுடைய மகன். சாலமோன் மரிச்சிட்டாரு. இப்போ சாலமோனுடைய ஸ்தானத்துல சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் ராஜாவா முடிசூட்டப்படுறான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம் அந்த ஜனங்கள் சொல்றாங்க, உங்க அப்பா எங்களை 20 வருஷமா உங்க அப்பாவுக்கு நாங்க ரொம்ப அடிமைகளா வேலை செஞ்சுட்டோம், எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் லெகுவா ஆட்சி செய்யுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இதை கேட்டுட்டு ரெகோபெயாம் சொல்றான், 3 நாள் கழிச்சு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அப்போ அவங்க அப்பாவுடைய நாட்கள் அந்த முதியோர்கள் சொல்றாங்க, நீங்க அந்த ஜனங்களுடைய சொல் கேட்டு செயல்படுங்க, அப்போ உங்க ராஜ்யபாரம் நிலைப்படும். உடனே என்ன செய்யறான், அவங்க கிட்ட கேட்டுட்டு திருப்பி ரெண்டாவது அவனுடைய சமூகத்துல வளர்ந்த வாலிபர், தான் கூட வளர்ந்த வாலிபர்கள், அவங்க யாரு, ரெகோபெயாமோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை கேட்டோன்னு அவங்க சொல்றாங்க, நீர் அவங்க சொல்ற மாதிரிலாம் செய்ய வேண்டாம், நீங்க சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு வரலுக்கு சமானம், அதனால எங்க அப்பா உங்களை வேலை வாங்கினதை விட நான் உங்களுக்கு கடினமா வேலை வாங்குவேன், அவர் உங்களை தேள்னால தண்டிச்சாரு, வாரனால தண்டிச்சார், நான் உங்க தேள்னால தண்டிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமான வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரெகோபெயாம் முதியோர்கள் வார்த்தையை தள்ளி தன்னுடைய சமூகத்துல வளர்ந்த வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்டான். பாத்தீங்கன்னா இந்த ரெகோபெயாமுடைய முடிவு எப்படி இருந்தது, 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் பிரிந்து தனியா போச்சு. இஸ்ரவேல் கோத்திரம் யூதா கோத்திரம் பிரியறதற்கு ஒரு காரணம் இந்த ரெகோபெயாமுடைய இந்த வார்த்தை தான். சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாவே முதியோர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கணும். பாத்தீங்கன்னா நாமும் சில நேரத்துல இப்படிதான் இருக்கிறோம், நம்ம கேட்க வேண்டிய ஆலோசனை கேட்காம நம்மளோடு வளர்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது சேரக்கூடாத நட்பா இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதை செயல்படுத்துறோம். இவன் ஆலோசனை கேட்டான், தப்பு இல்ல, ஆனா கேட்ட ஆலோசனை அபியாசப்படுத்தினதுதான் தப்பு. பாத்தீங்கன்னா அவன் அது அப்பவுமே அவன் என்ன செய்திருக்கணும், ரியலைஸ் பண்ணிருக்கணும், இவங்க எல்லாம் சரியில்லை, முதியோர்கள் வார்த்தையை நம்ம கேட்டாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறத அவன் ரியலைஸ் பண்ணியிருந்தானா அவன் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பான், புரிஞ்சிருப்பான், ஐயோ இவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது, இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இவனும் ஒரு துன்மார்க்கனா இருந்ததுனால அவங்களுடைய வார்த்தை கேட்கறது இவன் என்ன நினைச்சிருப்பானா, இவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம தான் இவங்களுக்கு ராஜா, நமக்கு கீழே தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெருமை பிடிச்சவனா, ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மனுஷனா இவன் காணப்பட்டான். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தை அவனுடைய ராஜ்ய பாரத்தையே உடைத்து போடுகிற ஒரு அனுபவத்துக்கு அவனை கொண்டு வந்தது. பெரிய தத்துவம் எல்லாம் பேசினான். பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட இடுப்பு என்னுடைய சுண்டு வரலுக்கு தான் சமம். இப்போ அவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் பேசினா, ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே என்ன செய்யல, ஒர்க் அவுட் ஆகல. சில நம்மளும் இப்படிதான் என்ன செய்யறோம், பேசுறோம், நல்ல பில்டப்பான வார்த்தைகளை பேசுறோம், நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை செய்யறோம், பேசுறோம். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா கேடான ஒரு முடிவாதான் காணப்படுகிறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம இழந்துடுறோம். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம், நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நம்ம நல்லா நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பேசுகிற சில வார்த்தைகள், நம்ம கொடுக்குற மறுமொழி என்ன செய்யுது, நம்ம கூட இருக்கவங்கள நம்மளை விட்டு ரொம்ப தூரமா கொண்டு போயிருது. பாத்தீங்கன்னா இந்த 10 கோத்திரமும் போய் ஒரு கோத்திரத்தோடு, இந்த யூதா கோத்திரத்தோடையும் தான் நிக்கிறான். கூட அந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பிரிந்து போன அந்த கூட்டம் ஒரு 10 கோத்திரமா சேர்ந்து யெரொபெயாம ராஜாவாக்கி அவங்க வாழ்ற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல அந்த ஆலோசனை கேட்டு செயல்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதா பாத்தீங்கன்னா யார் கூடாத நட்பு வச்சிருந்தாங்கன்னா 2 சாமுவேல் 13:3 வாசிக்கும் போது, 2 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. பாத்தீங்கன்னா இந்த அம்னோன் யாருன்னா தாவீதுடைய மகன்.
இவன் என்ன செய்யறான், இவனுக்கு 2வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது தாவீதுக்கு அப்சலோம்க்கு தங்கச்சி தாமார்னு ஒரு அழகான ஒரு பெண் இருக்கிறா, தாவீதுடைய குமாரத்தி. இவன் மேல இந்த அம்னோனுக்கு மோகம் உண்டாகுது. மோகம் உண்டாகி இவன் என்ன செய்யறான், எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த ஃப்ரெண்டு வாரான். இந்த ஃப்ரெண்டு கிட்ட இவன் சொல்றான், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாய் இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. பாத்தீங்கன்னா இந்த அம்னோன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அவ கன்னியாஸ்திரி, அவ கன்னி பெண். நம்ம அவளுக்கு எந்த மோசமும் செஞ்சிடக்கூடாது, அவளுக்கு பொல்லாப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு இவன் மனசு சொல்லுது. ஆனா பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல அவன் ஃப்ரெண்ட் வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட 4வது வசனத்துல அவன் சொல்றான், தன்னுடைய காரியங்களை இப்படி சொல்றான். சொன்ன உடனே அவன் என்ன ஆலோசனை கொடுக்குறானா, நீ சுகம் இல்லாம இருக்கிற மாதிரி படுத்துக்க, உங்க அப்பா கிட்ட ஆள் அனுப்பி சொல்லு, என் தங்கச்சி தாமார் எனக்கு அப்பம் செஞ்சு தரணும் அப்படின்னு நீ சொல்லு, நீ வியாதியா இருக்கனாலும் உங்க அப்பா அதை செய்வாரு, அப்படி அவ வரும்போது நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பொல்லாத ஒரு ஆலோசனை கொடுக்குறான். பாத்தீங்கன்னா இந்த அம்னோன் அந்த ஃப்ரெண்டோட ஆலோசனை கேட்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவனுடைய முடிவு என்ன பாருங்க, மரணம் தான் அவனுக்கு முடிவா காணப்பட்டது. பாவம் செய்ய வைக்கிற ஒரு ஆலோசனைக்காரனை நண்பனா கொண்டிருந்தான். அது மட்டும் இல்ல, அடிச்சு கொல்லப்படுகிற ஒரு அனுபவத்துல அவனுடைய ஜீவன் போகிற ஒரு சூழ்நிலைக்கு ஏதுவா அந்த நண்பன் என்ன செஞ்சுட்டான், அவனை நடத்திட்டான். அவன் மகா தந்திரவாதி இந்த வேதத்துல நம்ம வாசிச்சோம். பாத்தீங்கன்னா நமக்கு கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கிறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என் ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா என்ன செஞ்சிருக்கணும், வேணாண்டா அந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் நீ வைக்காத, இல்ல உங்க அப்பா கிட்ட நீ கேளு, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தாங்க நீ கேளு. ஏன்னா தாமார் சொல்லுவா, நீங்க இந்த மாதிரி இஸ்ரவேல மதிகேடான காரியத்தை சகோதரனை நீ செய்யாத, அப்பா கிட்ட நீ கேளு, அப்பா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி தருவார்னு அந்த பெண் சொல்றா. அவன் இந்த அம்னோன் கேட்கல. மேபி இந்த ஃப்ரெண்ட் இவன் இந்த யோனதாப், அவன் பேரு யோனதாப், அவன் சொல்லியிருந்தானா நீ உங்க அப்பா கிட்ட கேளு, உங்க அப்பா உனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி தருவாருன்னு இவன் சொல்லியிருந்தானா இந்த அம்னோன் என்ன செஞ்சிருப்பான், அந்த ஆலோசனை தான் கேட்டிருப்பான். ஆனா இந்த அம்னோன் அந்த யோனதாப் பாருங்க, இந்த அம்னோனை அழிக்கணும், அவன் தீமை செய்யணும், எல்லாருக்கும் அருவருப்பானவனா அவன் மாறணும் அப்படிங்கிற ஒரு தீமையான எண்ணத்தை தனக்குள்ள கொண்டிருந்து அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறான். பாத்தீங்கன்னா இதனால அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது, 13வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 13:28 வாசிங்க. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திறன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லியிருந்தான். பாத்தீங்கன்னா இங்க என்ன செய்யறான், குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவனை அடிச்சு கொன்றுங்கன்னு வேலைக்காரனுக்கு அப்சலோம் சொல்றான். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நம்ம தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சிருந்தோம்னா அவங்க கொடுக்குற ஆலோசனையின்படி நம்ம ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவனே போகிற விதத்துல பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆலோசனை கேட்டு செயல்படுறதுதான். கணவன் மனைவி பிரிவதற்கு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ எதுக்கு அமைதியா போகணும், எதுக்கு உன் ஹஸ்பண்ட் பேசும்போது நீ அமைதியா போற, அவர் அடிக்கும் போது எதுக்கு நீ அமைதியா இருக்க, நீ திரும்பி அடி, நீ திரும்பி சண்டை போடு, நீ உன் மாமியார் கிட்ட ஏன் அமைதியா போற, மாமியார் கிட்ட மாறி பேசு, நீ அப்படி கேளு இப்படி கேளு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, கூட இருந்தே தூபம் போடுவாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி லைஃப நல்லா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த பிசுனும் இல்லாம அவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். ஆனா அடுத்தவங்களை என்ன செய்வாங்க, கெடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன செய்யணும், கண்டறிந்து அவங்களோடு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும். இந்த கூடா நட்பா நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்டவங்களோடு தந்திரமா செயல்படுறவங்க கூட என்ன செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே கூடாது. அப்ப நம்ம வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிரும், அழிந்து போகிற ஒரு அனுபவமாய் காணப்படும். 4வதா பாத்தீங்கன்னா யாரு கூடா நட்பு கொண்டிருந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 11:10 வாசிக்கும் போது வாசிங்க. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். பாத்தீங்கன்னா இது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் பரலோகத்துல இருந்து இறங்கி வர்றாங்க. அந்த 2 சாட்சிகள் யாரு அப்படின்னா அவங்க 2 தீர்க்கதரிசிகள். அந்த இடத்துல இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 சாட்சிகள் யாருன்னா ஏனோக்கும் எலியாவும். இதுவரை மரணத்தை காணாமல்
பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற 2 பேர்ல எல்லா மனுஷங்களும் மரிச்சுதான் பரலோகம் அல்லது நரகத்துக்கு போயிருக்காங்க. 2 பேர் இதுவரை மரிக்காம இருக்கிறவங்க யாருன்னா ஏனோக்கு, எலியா. இவங்க 2 பேரும் இந்த கடைசி நாட்கள்ல இந்த பூமிக்கு வருவாங்க. பூமியில கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்வாங்க, தைரியமா சொல்லுவாங்க. ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஜனங்களுக்கு அழிவு, மோசங்கள் எல்லாமே என்ன செய்யும், வரும். ஆனா 7வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு மிருகம் என்ன செய்யும்னா இவங்களை கொன்று போடும் சொல்லி வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் வாசிங்கன்னா இவங்களை யாராலையுமே அழிக்க முடியாது. 1260 நாள் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா இந்த பூமியில அவங்க அனுப்பப்படுவாங்க. அந்த நாள் முடியும் போது இந்த மிருகம் என்ன செய்யும், அவங்கள கொன்று போடும். இவங்களுடைய சரீரம் வீதியில 3½ நாள் கிடக்கும். அவங்களை யாருமே எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த 3½ நாளுக்கு பிற்பாடு கர்த்தருடைய ஆவி இறங்கி இவங்க மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா பரலோகத்துக்கு ஏறி போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க செத்து கிடக்கும் போது இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புறாங்க. இது ஒரு விதமான ஒரு கூட்டம். பாத்தீங்கன்னா இவங்க நம்ம வெகுமதிகள்லாம் கிஃப்ட் யாருக்கு கிஃப்ட் கொடுப்போம், இப்போ ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்னா பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுப்போம். இப்போ ஒரு தீபாவளி, கிறிஸ்துமஸ் அப்படிலாம் வரும்போது என்ன செய்வோம், கிஃப்ட் என்ன செய்வோம், ஷேர் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஊழியர்களுடைய பாடு வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம். இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட்டம் இந்த பூமியில இருக்கு, நண்பர்கள் கூட்டம் பூமியில இருக்கிறாங்க. மற்றவங்களுடைய வீழ்ச்சி, மற்றவங்களுடைய கஷ்டம் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டமா இந்த கூட்டம் காணப்பட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு மனம் திரும்பும்படியான விருப்பமே இல்லை. எவ்வளவோ இவங்க அந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க, ஆனா அதை கேட்டு மனம் திரும்புவதற்கு இந்த கூட்டத்துக்கு விருப்பமே இல்லை. கடைசியில் இந்த கூட்டம் எல்லாமே என்ன செய்ய, ஒரு நாள் நரகத்துக்குரியவங்களாதான் என்ன செய்யறாங்க, மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்துல மற்றவங்களுடைய வீழ்ச்சி, மற்றவங்களுடைய குறைவை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டமா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சிருக்க கூடாது. லூக்கா 23:12 வாசிக்கும் போது, லூக்கா 23:12 வாசிக்கும் போது 2 அதிகாரிகள் அவங்களை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பாத்தீங்கன்னா இங்க பிலாத்தும் ஏரோதும் நம்ம பார்க்கிறோம். பிலாத்துனோடனே நமக்கு தெரியும் யாருமே ஏசப்பாவுடைய காலத்துல வாழ்ந்த அந்த ஒரு அதிகாரி, ஏசப்பாவுக்கு நியாய தீர்ப்புக்கு எதுவா என்ன செயல்பட்ட ஒரு மனுஷன். பாத்தீங்கன்னா இப்ப ஏசப்பாவின் நிமித்தம் எதிரிகளா இருந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, நண்பர்களா மாறுறாங்க. பாத்தீங்கன்னா ஏசப்பா கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும்போது அவ்வளவு நாள் எதிரியா இருந்தாங்க, இப்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன செய்யக்கூடாது, நட்புடையவர்களா இந்த பூமியில என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஊழியக்காரங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து, குறைவை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படவோ மற்றவங்களுக்கு அதனால உடனே என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க வீழ்ச்சி அடைந்தாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, போன் எடுத்து சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு அவங்க அப்படி ஆக்கும், இவங்க இப்படி ஆக்கும், இந்த சிஸ்டர் இப்படி ஆயிட்டாங்களாம், அந்த பாஸ்டர் அவர் இத்தனை வருஷம் ஊழியத்துல இருந்தவரு ஊழியத்தை விட்டு போயிட்டாராம். பாத்தீங்கன்னா இது நம்ம உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம். ஆனா அந்த ஸ்தாபனத்துல இப்படிதான் ஒரு கூட்டம் இருக்காங்க. ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க, அவங்க சத்தியத்தை சபைக்கு சொல்றாங்க அப்படின்னா பிடிக்கலன்னு உடனே செஞ்சிருவாங்க, அவங்களை எப்படியாவது அனுப்பிடணும்னு சொல்லிட்டு உடனே மொட்டை லெட்டர் எழுதி அனுப்பிடுவாங்க. எப்படியாவது அந்த ஊழியக்காரங்களை இங்க இருந்து போக வச்சுட்டு இப்படி பேசுவாங்க, தெரியுமா நான் அப்படி லெட்டர் போட்டேன், அவரை உடனே மாத்திட்டாங்க, அவரை உடனே கொண்டு போயிட்டாங்க, அந்த சிஸ்டர் உடனே மாத்திட்டாங்க, அந்த சிஸ்டர் போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடும். ஒரு நாள் அந்த கூட்டம் என்ன செய்யாது, நல்லா வாழவே செய்யாது. எப்படி அவங்க ஊழியக்காரங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களோ அதே போல கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா தம்முடைய கரத்தை என்ன செய்வாங்க, நீட்டுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 5வதா பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 22:4 31 வரை அந்த அதிகாரம் ஃபுல்லாவே வாசித்து பார்த்தோம்னா ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் ராஜா யாரு, ஆகாப். அவங்கிட்ட யார் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான்னா யோசபாத், யூதா ராஜா யோசபாத் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 4வது வசனம் வாசிங்க.
யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பாத்தீங்கன்னா இங்க ஆகாபுக்கு விரோதமா யுத்தத்துக்கு ஒரு கூட்டம் வருது. இப்ப இவன் யோசபாத் ராஜாவை போய் கூப்பிடுறான். என் கூட நீர் யுத்தத்துக்கு வரீரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த யோசபாத் என்ன செய்துச்சான், யோசபாத் ராஜா சொல்றாரு, நான் தான் நீர், என் கூட்டம் எல்லாம் உங்க கூட்டம் எல்லாம் என் கூட்டம், நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு நல்லா இதெல்லாம் பேசிட்டு 2 பேரும் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது இந்த ஆகாப் சொல்றான், நான் வேஷம் மாறி வாரேன், ராஜா வஸ்திரம் தரிக்காம வேஷம் மாறி உன் கூட வாரேன், நீ ராஜாவாட்டு நில்லுன்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது அந்த எதிர்ப்படை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மற்றவங்க கூட யுத்தம் பண்ண வேண்டாம், ராஜாவோடு மாத்திரம் யுத்தம் பண்ணா போதும் சொல்லிட்டு இந்த யோசபாத் தான் ராஜ வஸ்திரம் தரித்தவனா ராஜா போல அங்க நிக்கிறான். அவங்கிட்ட யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துக்கு வர்றதை பார்த்தோன்னு பயந்து சத்தம் போடுறான். ஐயோ ஐயோன்னு சொல்லி சத்தம் போடுறோன்னு யுத்தத்துக்கு வரவங்க சொல்லிட்டாங்க, இவன் ராஜா இல்ல, இவன் இஸ்ரவேல் ராஜா கிடையாது, இவன் வேற 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 ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, திரும்பி போயிடறாங்க. ஆனா இந்த ஆகாப் பாருங்க, தான் ராஜா தான் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி வேஷம் மாறி அந்த யுத்தத்துக்கு வரான். சம்பவித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் அறியாம வில்ல நாணேற்றி அம்பு விடுறான். அது இவனுடைய கவசத்தின் எடைக்குள்ள கவசத்தின் சந்துக்கு இடையில போய் பட்டு இந்த ஆகாப் மரிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த ஆகாபோடு நட்புறவு இந்த யோசபாத் வைத்திருக்க கூடாது. ஏன்னா இந்த இவன் யாருன்னு சொல்லி அந்த ஆகாப் யாருன்னு சொன்னா, நியாய தீர்ப்புக்கு உரிய ஒரு மனுஷன். இவன் நாபோத் ஒண்ணும் இல்லாத ஒரு அப்பாவி மனுஷனை கொலை செய்து அவனுடைய இடத்த எடுத்த ஒரு மனுஷன். இவனுக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. நீ எந்த இடத்துல நாபோத்தை கொன்னியோ அதே இடத்துல உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும், உன் குடும்பத்துல ஒருத்தையும் கூட ஒரு நாய் கூட உயிரோடி இருக்காது அப்படின்னு சொல்லி இவனுக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருந்து. இந்த யோசபாத் ஒரு நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். யோசபாத்துக்காக கர்த்தரே இறங்கி யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த யோசபாத் பாருங்க, தேவையில்லாத ஒரு மனுஷன் கூட போய் நட்பு கொண்டதுனால மறிக்க வேண்டிய ஒரு மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய் தான் திரும்பி வர்றாரு. அந்த நேரத்துல அந்த அந்த ஜனங்கள் இவனை கொன்னது முடிஞ்சுதான் கரை. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டோடைய தயவு அவனுக்கு இருந்ததுனால கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நாமும் கூட யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், தேவையில்ல மற்றவங்களுடைய காரியத்தை அபகரிக்கிறவங்க, மற்றவங்களை தேவையில்லாம கொலை செய்யறவங்க, குற்றமற்ற ரத்தத்தை சிந்துறவங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, நட்புறவு வைக்க கூடாது. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நடிகன் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவா இருக்கிற வேஷம் மாதிரி வரலாமா? பாத்தீங்கன்னா ஒரு நடிக்கிற விதத்துலதான் என்ன செஞ்சிருக்கான், வேஷம் மாறி வந்திருக்கான். பாத்தீங்கன்னா அவன் கடைசி 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய காயத்தினால அவன் செத்தே போகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவங்களோட நியாய தீர்ப்புக்குரிய ஜனத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, உறவு வைத்திருக்க கூடாது. மற்றவங்களுடைய காரியத்தை வஞ்சிக்கிறவங்க, குற்றமற்ற நம்ம சிலருக்கு வாய் திறந்தாலே என்னதான் வரும், மற்றவங்க குறைதான். பாத்தீங்கன்னா சண்டையா இருப்பாங்க, ஆனா மற்றவங்களுடைய குறைய பேசும்போது அவங்களுக்குள்ள பயங்கரமான ஐக்கியம் உண்டாயிரும். உனக்கு தெரியுமா, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படியாக்கும், அது சரியில்லை, இது சரியில்லை, வாய் திறந்தாலே என்னதான் செய்வோம், மற்றவங்களுடைய குறைகளை பேசுகிறான். அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, நட்பு வைத்திருக்க கூடாது. அப்படி நம்ம இருப்போமானா நாமும் மரணத்தின் விளிம்பு வர போய் வர நேரிடும். 6வதா பாத்தீங்கன்னா கூடா நட்புல 2 நாளாகமும் 20:1, 22, 23 வாசிக்கும் போது 2 நாளாகமும் 20:1, 22, 23. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாத்தீங்கன்னா இங்க யோசபாத்துக்கு விரோதமா வாரா ஒரு கூட்டம், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி என்ன செய்யறாங்க, யோசபாத்துக்கு விரோதமா, யூதர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியா வர்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோசபாத் ஒரு தெய்வ மனுஷன்.
இவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருந்து கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பாடி துதிங்க, நான் காரியத்தை பாத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு பாடி துதிக்கிறாங்க. தண்ணீர், அவங்களுக்கு தேசம் தண்ணீர் புறப்பட்டு வருது. இந்த காலையில விடிகாலத்து இந்த அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தார் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போலான்னு எழும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த தண்ணீர், சூரியன் உதிக்கிற அந்த சூரியனுடைய கதிர் பட்டு ரத்தம் போல தெரியுது. உடனே அவங்க செய்றாங்க, அவங்க எல்லாம் தங்களுக்குள்ள வெட்டுண்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்கும் போதே இவங்களுக்குள்ளேயே இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, தங்களுக்குள்ளேயே வெட்டி கொள்றாங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 கூட்டம் சேரும். 2 கூட்டம் சேர்ந்துட்டு தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து அவனை கொன்றலாம், கொன்னுட்டு நம்ம 2 பேர் அவங்க அந்த தேசத்தை கொள்ளையிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப ஒரு கூட்டத்தை கொன்னாச்சு. கொன்ன உடனே இப்ப இவனும் 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, இவனை கொன்னுட்டா நம்ம போய் ஒத்தைக்கு போய் அந்த தேசத்தை ஃபுல்லா என்ன செஞ்சுக்கலாம், சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். பேசி இப்ப என்ன செய்யறாங்க, மறுபடியும் மாறி மாறி வெட்டி 3 கூட்டமும் மொத்தத்துல மறிக்கிறாங்க. உண்மையான அன்பில்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிக்கிறாங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துதான் காரியத்தை செய்ய வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு இல்ல. சூழ்நிலைக்கு தக்க என்ன செய்யறாங்க, அடி போட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்று போடுகிற ஒரு அனுபவம். அப்படின்னா அது உண்மையான ஒரு நட்பு இல்ல. இப்போ உண்மை அல்லாதவர்களும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நட்புறவு வைக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப குடிகாரங்களை குறிச்சு நம்ம பார்ப்போம். பேப்பர்ல அடிக்கடி இந்த சம்பவம் வரும். என்ன செய்யணும், சேர்ந்து குடிப்பாங்க. குடிக்கும்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸா மக்கா மச்சான் அப்படிலாம் சொல்லி நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் என்ன செய்வானுங்க, ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிறது, நல்லா ஜாலியா பேசுறதுக்கு எல்லாம் செய்வானுங்க. ஆனா குடிச்சு நல்லா போதை ஏறணும்னு என்ன ஆயிரும், பேசுற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அவனுக்குள்ளே மாறி மாறி சண்டை வச்சு ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேப்பர்ல நிறைய நியூஸ் இந்த நாட்கள்ல வருது. பாத்தீங்கன்னா இது என்னன்னா உண்மையான ஒரு அன்பில்லாத அனுபவம். உண்மையான அன்புள்ளவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் நமக்கு வேணாண்டா, நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்துவாங்க. ஆனா இது உண்மை இல்லாத நட்பா, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் போலதான் எல்லாம் எப்போ ஒன்னா சுத்துவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு இல்ல. இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கண்டறிஞ்சு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம நட்பு வைக்கணும். இப்படிப்பட்ட உண்மையான அன்பு இல்லாதவங்க அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக, அவங்களுடைய காரியம் நிறைவேறதற்காக நம்ம கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஆவியானுடைய உதவியோடு அவங்களை விட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம தூரமா காணப்படணும். 7ஆவதா பார்த்தோம்னா, கூடாத நட்பு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்தர் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எஸ்தர் 5:10. ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து. 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். பாத்தீங்கன்னா இந்த ஆமான் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஆமானுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப இந்த ஆமானுக்கு மொர்தெகாய் நிமித்தம் ஒரே மன கவலை. இவன் ஒரு காவல்காரன், நம்ம ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற நம்மளை பார்த்து வணங்காம இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஒய்ஃபையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு சொல்றான், இப்படி ஆயிப்போச்சு சம்பவம், என்ன செய்யறன்னு தெரியல. உடனே அவங்க ஆலோசனை கொடுக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு வேலைக்காரன் அவன் எப்படி இருந்துட்டு போறான், நீ உன் போக்குல நீ இதை பாரு, மற்றவங்களாம் ஒண்ணு வணங்குறாங்க தானே அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த ஆமான் அவன் போக்குல அவன் காரியத்தை பார்த்திருப்பான். ஆனா அவன் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அவன் எப்படியா செஞ்சான், நீர் அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செய்யும், அவனை தூக்கு மரத்துல தூக்கி போட்டுறணும், அவன் மட்டும் சாவக்கூடாது, அவனுக்கு மொத்த கோத்திரமும் சாகணும் அப்படின்னு சொல்லலாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. உடனே இந்த ஆமான் என்ன செய்யறான், அதை அப்படியே அபியாசப்படுத்தி 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்யறான். ஆனா பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் 13வது வசனத்துல வரும்போது அப்படியே என்ன செய்யறாங்கன்னா பல்ச்சி அடிக்கிறாங்க. அவங்க பாரு, அதை வாசிங்க. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். பாத்தீங்கன்னா இது ஒரு ஜால்ரா அடிக்கிற ஒரு கூட்டம். நமக்கு நன்மைனாலும் நீ இப்படி செய், தீமைனாலும் இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பேசுற சிச்சுவேஷனுக்கு தக்க என்ன செய்வாங்க, பேசிட்டு போற ஒரு கூட்டம். இவன் சொல்றான் ஃபர்ஸ்ட் வந்து இவன் இந்த மொர்தெகாய் குறிச்சு சொல்லும் போது இவங்க என்ன செய்யறாங்க, தூக்குமரம் செய்ய சொல்றாங்க.
இப்ப இவன் ராஜா கிட்ட போய் முத்திரை அந்த காரியத்தை சொல்லி முத்திரை வாங்க போகும்போது ராஜாவுக்கு தூக்கம் வராம மொர்தெகாய் உயர்த்தப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்கன்னா உயர்த்தப்படும்படியா இந்த ஆமானுடைய வாயிலிருந்தே வருகிற வார்த்தையை வச்சு ஆமான கொண்டே இந்த மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். இப்போ இந்த ஆமானுக்கு இன்னும் வேதனை. இப்ப நமக்கு ஒரு எதிரி இருக்காங்க, அந்த எதிரிக்கு தீமை செய்யணும்னு நினைச்சு போறோம், நம்மளை கொண்டே அவங்களுக்கு நன்மை செய்யற ஒரு சுச்சுவேஷன் வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு நம்மளை கொண்டே நம்ம கூட இருக்கிறவங்க செய்ய வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? சில வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, 2 பேருக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தோன்னா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. அம்மா சும்மா எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன ஆப்பிள் இருக்கு 2 பேரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து இவங்க கிட்டே கொடுத்து விடும்போது இந்த கம்ப்ளைண்ட் பண்ண போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? நானே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன், இப்ப என் கையில ஆப்பிள தந்து அவளுக்கு கொண்டு கொடுக்க சொல்லுங்க, என்னால எல்லாம் முடியாது, வேணா நீங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், பிள்ளைங்க போயிரும். ஆனா இந்த ஆமானால என்ன செய்ய முடியல, ராஜாவுடைய கட்டளை மீற முடியாம செய்யறான். வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு சொல்றான், நான் இப்படி எல்லாம் இது பண்ணேன், கடைசி பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. உடனே அவங்க எல்லாம் செய்யறாங்க, அப்படி பல்ட்டி அடிச்சு சொல்றாங்க, அவன் யூதன் ஆனா நீர் தாழ்ந்து போவது நிச்சயம், அவன் யூதன் ஆனால கண்டிப்பா அவன் தான் ஜெயிப்பான், நீர் தோத்து போவீர். அவன் பேசாம ஆமான் அவன் போக்குல இருந்திருப்பான். பாத்தீங்கன்னா அவனை தூண்டி விட்டு இந்த தூக்கு மரத்தை செய்ய வச்சு ராஜா கிட்ட போய் கட்டளை வாங்க வச்சுட்டு இப்ப எல்லாம் ஓகே ஆன பிறகு என்ன சொல்றாங்க, அப்படியே மாத்தி பேசுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆமானுடைய முடிவு என்ன, அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனே சாகுற ஒரு அனுபவம். டைமுக்கு டைம் என்ன செய்யறாங்க, மாறி மாறி பேசுற ஒரு கூட்டத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. தமிழ்ல சொல்லுவாங்க வெள்ளக்காக்கா பறக்குது அப்படின்னா கூட இருக்கிற கூட்டம் சொல்லுவாங்க, ஆமா ஆமா அது மல்லாக்கா பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு கூட்டத்தை போல உள்ள ஒரு கூட்டமா தான் என்ன செஞ்சாங்க, இவங்க காணப்பட்டாங்க. நன்மை தீமை எடுத்து சொல்லுகிற ஒரு நண்பர்களா இவங்க காணப்படல. அவங்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. இப்படிப்பட்ட கூடா நட்பு கொண்டு இருந்தால் இந்த ஆமானை போல என்ன செய்யும், அழிவுதான் முடிவாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம நினைப்போங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நமக்கு உதவி செய்யறவங்க தான் அப்படின்னு. இந்த ரெகோபயாம போல நாமான போல இதை யோசபாத் போய் ஆகாப் கூட சேர்ந்தது போல நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம். ஆனா ஆவியானுடைய உதவியோடு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவங்கள கர்த்தருடைய சமூகத்துல வைத்து என்ன செய்யணும், அவங்கள அறிஞ்சு தந்திரக்காரனை போல உள்ள அந்த யோனதாப்பு போல உள்ளவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஆராய்ந்து பாருங்க. நமக்கு ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்துல இருந்து மாத்திரம் தான் கிடைக்கணும், அது மாத்திரம் தான் நமக்கு ஜெயமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கூடா நட்பு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனம், 2 சாமுவேல் 1:26, 1 சாமுவேல் 20:17, 2 சாமுவேல் 1:26 வாசிங்க. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பாத்தீங்கன்னா இதுல தன் உயிரை போல இந்த யோனத்தான் தாவீதை சிநேகித்தான். 2 சாமுவேல் 1:26 பாத்தீங்கன்னா ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் யோனத்தானுடைய சிநேகம் அதிகமா இருந்தது. வாசிங்க. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த யோனத்தானுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை விட அதிகமா இருந்தது. அப்படின்னா நல்லா சிநேகிக்கிறது யாருன்னா பெண்கள் தான் நல்லா சிநேகிப்பாங்க போல. அதனாலதான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லப்படுது, ஸ்திரீகளின் சிநேகத்தை விட அதிகமான ஒரு சிநேகம். அப்போ தாவீதுக்கு இருந்த நண்பன் யாரு, யோனத்தான். யோனத்தானோடு தாவீதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே தாவீதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லப்படல. தாவீதுக்கு இருந்த ஃப்ரெண்ட் யாருன்னா யோனத்தான். ஏன்னா இந்த யோனத்தான் தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான். இப்ப இந்த யோனத்தான் அப்படிங்கிற போது எதை காண்பிக்குதுன்னா, இந்த யோனத்தான் என்ன செய்தானா, தன்னுடைய சொந்த தகப்பனார் தாவீதுக்கு விரோதமா செயல்படும் போது தன் தகப்பனுடைய திட்டத்தை எல்லாம் அந்த தாவீதுக்கு அறிவித்தான். இப்ப சத்துருவின் திட்டத்தை நமக்கு அறிவிப்பவன் தான் இந்த யோனத்தான். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். 1 சாமுவேல் 20:22 நம்ம அந்த காரியத்தை வாசிக்கிறோம். அவங்க அப்பா வந்து எப்படி இருக்கிறார், தாவீதுக்கு எதிரா இருக்கிறாரா பட்சமா இருக்கிறாராங்கிறத ஒரு அடையாளத்தோடு சொல்றான். ஒரு அம்பை நான் எரிஞ்சு ஒரு பிள்ளையாண்டான்னா சொல்லுவேன், நீ அப்புறத்துல கிடக்குன்னு சொன்னா எங்க அப்பா உனக்கு எதிரா இருக்கிறாரு, உனக்கு இப்புறத்துல இருக்குன்னு சொன்னா எங்க அப்பா உனக்கு பட்சமா இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா என்ன செய்யறார், தாவீதுக்கு காரியத்தை அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்துரு நமக்கு விரோதமா செயல்படுறது நமக்கு யார் அறிவிக்க முடியும், மனுஷங்களால அறிவிக்க முடியுமா? முடியாது.
நம்ம ஆவியானவரோடு கூட நம்ம வாழ்ந்தா ஆவியானவர் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆவியானவர் என்ன செய்யறாங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப நமக்கு விரோதமாய் சத்துரு செயல்படும் போது பாத்தீங்கன்னா, மனுஷர்கள் சத்துருக்களா எழும்பினாலும் சரி, சாத்தான் நமக்கு விரோதமா கண்ணிகளை வைக்கும் போதும் அவன் எழும்பும் போதும் செயல்படும் போதும் சரி, ஆவியானவர் என்ன செய்யறாங்க, அதை நமக்கு அறிவிக்கிறாங்க. நீ இந்த பக்கமா போகாத. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலேயே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அப்படி போலாமா, யுத்தத்துக்கு போலாமா, நான் போகக்கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, கேட்டு கேட்டு செயல்பட்டாரு. பாத்தீங்கன்னா, இவர் இப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவர்ட்ட கேட்டு கேட்டு அவர் செயல்பட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன். என் சொந்த ஹார்ட், இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, மை ஓன் ஹார்ட், என் சொந்த இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, அது காரணம் என்ன, கர்த்தரிடத்துல அவனுடைய உறவு எப்போதுமே ஆண்டவரோடு தான் இருந்துச்சு. ஆவியானவருடைய நடத்திப்போடுதான் அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாரு. அதனால அவருடைய வாழ்க்கை ஜெயமா முடிந்தது. முதிர் வயதுலதான் என்ன செய்தார், அவருக்கு விரோதமா எவ்வளவோ எதிரிகள் எழும்பினாங்க. சொந்த பிள்ளைங்க, அவருடைய சொந்த குமாரர்கள் 3 பேர் அவருக்கு விரோதமா எழும்பினாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க எல்லாரையும் சங்கரித்து தாவீத முதிர் வயது வரைக்கும் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம யாரோடு இருக்கோம், நம்முடைய உயிரை போல நம்ம அதிகமா நேசிக்கிறவங்களா, இந்த உலக மனுஷங்க யாருமே நம்மள அதிகமா நேசிக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் நம்மள நேசிக்கிற எல்லா நேசத்துக்கு பின்பாகவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயம் இருக்கும். ஒரு ஆதாயத்துக்காக தான் நம்மள வந்து என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. ஆனா ஏசப்பாவுடைய அன்பு மட்டும்தான் பட்சபாதம் இல்லாத அன்பு. நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். பாத்தீங்கன்னா, தன் உயிரை விட தாவீதை நேசிச்ச ஏசப்பா கூட தன் ஜீவனை விட நம்மள நேசித்ததுனாலதான் அவங்க உயிரை நமக்காக தந்தாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தை வர நமக்காக சிந்துனாங்கன்னா ஏசப்பா நம்ம மேல வச்ச அன்புதான். அப்ப நம்ம எப்போதும் தேவனோடுதான் நம்முடைய என்ன செய்ய, நம்முடைய உறவு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏசப்பா கூட மாத்திரம் தான் என்ன செய்யணும், காணப்படணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, நம்முடைய யாரோடு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அப்போஸ்தலர் 15:40 வாசிக்கும் போது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. பாத்தீங்கன்னா, இங்க சீலாவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. பவுலோடு கூட இருந்த ஃப்ரெண்ட் யாரு, சீலா. இவர் வந்து 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபெயர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 18:5. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பாத்தீங்கன்னா, இந்த சீலா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அப்போஸ்தலர்களால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன். பாத்தீங்கன்னா, இவன் யாரோடு இருந்தான் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த பவுலோடு இந்த சீலா என்ன செய்தாரு, இருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவங்க என்ன செஞ்சாங்க, பாடி துதித்து சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் அசைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, பவுல் சீலானாலே நமக்கு மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் இது என்னதான், அவங்க பாடி துதிச்சாங்க, சிறைச்சாலை அசைஞ்சது, அது மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும். பாத்தீங்கன்னா, இவங்க யாருன்னா, உண்மையா இந்த சீலா யாருன்னா, ஊழியத்திற்கு உறுதுணையாய் தோள் கொடுக்கிற ஒரு நபராய் காணப்பட்டார். பாத்தீங்கன்னா, இந்த பவுல் யாரோடுதான் இருந்தாரு, அந்த அந்த தோள் கொடுத்த ஒரு மனுஷனை தான் தனக்கு என்ன செய்தாரு, நண்பரா வைத்து கொண்டார். அதனால பாத்தீங்கன்னா, அவங்க எங்க ஊழியத்துக்கு போனாலும் 2 பேரும் ஒரே மனதா தான் காணப்பட்டாங்க. பவுல் நினைக்கிறது போலயேதான் இந்த சீலாவும் என்ன செய்தாரு, காணப்பட்டார். 15வது அதிகாரம் 32வது வசனத்துல வாசிச்சோம்னா, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. பாத்தீங்கன்னா, அந்த பவுல் என்ன செய்வாரு, புத்தி சொல்லி மற்றவங்களை திடப்படுத்துவார். அதே போல இந்த சீலாவும் என்ன செய்யற, தேவன் தமக்கு தந்த அந்த வரத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்யக்கூடியவர்களா, மற்றவங்களை திடப்படுத்துகிறவரா என்ன செய்தாரு, இந்த சீலாவும் காணப்பட்டார். 16வது அதிகாரம் 19-33 வரை வாசிக்கும் போதுதான் அந்த பாடி துதிக்கிற சம்பவம் நடக்கு. அது என்ன சம்பவம், இவங்க சத்தியத்தை அறிவிக்கிறாங்க. சத்தியத்தை அறிவிக்கும் போது என்ன செய்றாங்க, அந்த
அந்த ஜனங்கள் வந்து இவங்களை என்ன செய்யறாங்க, சத்தியத்தை நிமித்தம் இவங்களை பிடிச்சு அடிச்சு கொண்டு சிறையில வைக்கிறாங்க. சிறையில வச்சு அவங்கள நல்லா அடிச்சு அவங்க காலை தொழுமரத்துல கெட்டி அவங்கள தொங்க விட்டுருக்க நேரம் தான் நடு ராத்திரில இவங்க 2 பேரும் பாடி துதிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சத்தியத்துக்காக எவ்வளவு வேணாலும் பாடுபடுகிற ஒரு அனுபவடைய மனுஷன் தான் இந்த சீலாவா காணப்பட்டார். பாத்தீங்கன்னா பவுல் மாத்திரம் அல்ல, பவுல் பாத்தீங்கன்னா மற்றவங்களை துன்பப்படுத்தும்படியா புறப்பட்டு போனவரு, தேவன் அவருக்கு தரிசனமான அந்த ஸ்பாட்லயே தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா எவ்வளவு அடி கஷ்டம், நாயை போல இழுத்துட்டு போகிற அனுபவம், உயிரே போயிட்டு நினைக்கிற அளவுக்கு அடிப்பட்ட அனுபவத்திலயும் கர்த்தருக்காக நின்னாங்க. அவரு கூட இருந்த சீலா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. அடிபட்டு தொழுமரத்துல மாட்டின பவுல் பாடலாம், அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்துல அவர் பாடுறாரு. ஆனா இந்த சீலா இப்போ என்ன செய்திருக்கலாம், கூட வந்து நான் ஆண்டவருக்காக தான் வந்தேன், ஊழியத்துக்காக தான் வந்தேன், அவர் தந்த வரங்கள் எல்லாம் அவருக்காக பயன்படுத்தினேன், மற்றவங்களெல்லாம் திடப்படுத்தினேன், இப்ப நான் அடிபட்டு எனக்கு ரொம்ப காயமா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது, என்னால பாட முடியல, அவங்க அடிச்சதுல வாயிலிருந்து ரத்தம் வருது, பல்லு விழுந்துச்சு, எதுவுமே சொல்லல. பவுலோடு கூட சேர்ந்து சீலாம என்ன செஞ்சாரு, பாடி துதிச்சாங்க. அவங்க பாடி துதித்த போது சிறைசாலையின் அஸ்திபாரம் முழுவதும் என்ன செய்தது, அசைஞ்சுது. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும்னா புறப்படுறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்வோம், ரெடியா இருப்போம். நாங்க பாட்டு பாடுறோம், நாங்க வர்ஷிப் நடத்துறோம், நாங்க பிரசங்கம் பண்றோம், நாங்க பந்தி விசாரிக்கிறோம், நாங்க அதை செய்றோம் இதை செய்றோம். ஆனா ஆண்டவருக்காக நிந்தை சுமப்பதற்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கஷ்டம். பாட்டு பாட வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாடுபட வர்றதுக்கு அநேகர் இல்ல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து தூத்தோம் தொடச்சோம், நம்மளால சின்ன சின்ன இயன்ற ஊழியங்கள், பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யறது, எப்படி தோணும், குறைச்சலா தோணும். அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் அது வந்து ஒரு பாடுபடுகிற அனுபவம் தான். அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம கூட காணப்படும். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கும்போதுதான் நமக்கு என்ன நம்முடைய நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த பவுலை சீலாவும் சொன்னோடனே சொல்லிடுவோம், இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பரலோகத்துக்கு தான் போயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த பவுலோடு கூட இந்த சீலா இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருந்தது. பவுலுக்கும் அவர் அந்த சீலா கூட இருந்தது ஒரு ஆசீர்வாதமா காணப்படும். அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. அந்த சிறைச்சாலையில அவங்க இருந்தப்போ கூட அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் காணப்பட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யணும், காணப்படும். கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களாய், கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறவங்க, நம்மளால என்ன முடியுமோ, நம்மளால என்ன செய்ய முடியுமோ, நம்மளால இயன்றதை நம்ம செய்யணும். பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வர்ஷிப்ல கூட கேட்டோம், பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை அவகிட்ட இருந்த ஜீவனத்துக்கு இந்த 2 காசை காணிக்க போட்டா. நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் இருக்கலாம், அந்த கொஞ்ச பலத்தை நம்ம கர்த்தருக்காக செலவழிச்சா அதனுடைய ஆசீர்வாதமே வேற. ஆண்டவர் சொல்லுவாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க, எல்லாரும் நல்லா வீட்டுல இருந்து வரும்போது ஒரு கூட்டம் நல்லா இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்தாங்க, நல்லா ஆராதிச்சாங்க. ஒரு கூட்டம் டீ குடிச்சிட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு அது குடிச்சிட்டு இதை குடிச்சிட்டு வந்தாங்க, அவங்களும் நல்லா அதை ஆராதிச்சாங்க. ஒரு கூட்டம் கர்த்தருக்காக தண்ணி கூட குடிக்காம உபவாசமா வந்தாங்க, சரத்துல பலவீனம், அவங்களால வாய் திறந்து பேசக்கூட முடியல, ஆனா அவங்களுடைய உள்ள என்ன ஆராதிச்சது, அவங்க ஆத்துமா என்னோடு ஒன்றி இருந்ததுன்னு மனுஷங்க சொல்ல வேண்டாம், உங்களால ஆராதிக்க கூட உங்களுக்கு பலன் இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை ஊழியக்காரங்க சொல்லலாம், நீங்க ஆராதிங்க, வாயை திறங்க, முழங்கால் போடுங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் கொஞ்ச பலத்துல இவங்க உண்மையா இருந்தாங்க, ஆனால் இவங்களை நான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது, நம்ம மனது ஆண்டவரோடு ஒன்றி இருக்கிறதா. நம்ம சரத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஆனா நம்ம இருதயம் ஆண்டவரோடு ஒன்றி இருந்தனா கர்த்தர் அதை பாக்குறாங்க. மனுஷங்க கிட்ட இருந்து கேட்கிற சாட்சி நமக்கு தேவையே இல்லை, அது நமக்கு ஆசீர்வாதமும் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம புகழப்படுவோம், அது பிற்பாடு நமக்கு பெருமை கொண்டு வந்து நமக்கு வீழ்ச்சியை தான் தரும். ஆனா கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படுமானா அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களாய், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களா என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை காணப்படும். அப்படிப்பட்டவங்களோட நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். கர்த்தருக்காக பாடுபடுறவங்களோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்கணும். நானும் உங்க கூட வாரேன், இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் உங்க கூட ட்ராக்ஸ் கொடுக்க வாரேன், நான் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரேயர் பண்ண வாரேன். நம்மளால இயன்றதை நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக செய்யறவங்களா நம்ம காணப்படுவது போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். மூன்றாவதா நம்ம யாரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-18, தானியேல் 6:10 2 சம்பவத்தையும் வாசிக்கும். தானியேல் 3:14 வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? பாத்தீங்கன்னா இங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும்.
ஷாத்ராக் மிஷாக் ஆபேத்நேகோ அவங்க பொற்சிலையை வணங்காததுனால சூளைக்கு போடப்படுறாங்க. 6வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரிஞ்ச போதிலும் பலகணிகளை திறந்திருந்து ஜெபம் பண்றாரு. இது எதை காண்பிக்குதுன்னா, சத்தியத்திற்காக வைராக்கியம் உடையவர்களா இவங்க காணப்பட்டாங்க. சத்தியத்துக்காக வைராக்கியமா ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க பாத்தீங்கன்னா. அதனால அவங்களுக்கு இன்னும் கர்த்தருக்காக நிக்கிறது இன்னும் என்ன செய்தது, ஒரு பலனா இருந்துச்சு. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வருவோம், நம்ம ஒரு கூட்டத்துக்கு கூட என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா விசுவாசத்துல கொஞ்சம் குறைவா இருப்பாங்க, கர்த்தருக்குரிய காரியங்களை கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது நம்ம தராதரமும் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கவங்க கூட நம்ம போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம்னு வைங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, நான் உபவாஸ் ஜெபத்துக்கு போவேன் சிஸ்டர், நீங்களும் வாங்க பிரதர், நம்ம உபவாஸ் ஜெபத்துக்கு போவோம் வாங்க சிஸ்டர், எனக்கு இப்போ டைம் இருக்கு, நீங்களும் வரீங்களா, நம்ம சேர்ந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரும்போது 2 பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன செய்யும், வளரக்கூடியதை நம்ம அங்க பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா நம்ம அனிதாக்கா வந்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில 2 பேர் உண்டு, 2 ஆன்டி உண்டு, 2 பேருமே செல்வி தான். பாத்தீங்கன்னா ஆராதனை முடிச்சதும் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, சர்ச்செல்லாம் கிளீன் பண்றது, அவங்க வேலை எல்லாம் நடக்கும். முந்தின நாள் சனிக்கிழமை காலையிலே சர்ச்சுக்கு வந்துருவாங்களாம். அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான். ஆனா சனிக்கிழமை காலைல உபவாச ஜெபத்துக்கு வர்றவங்க உபவாச ஜெபம் முடிச்சு மத்தியானம் அங்க சர்ச்சில் மறுநாளைக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சு காத்திருப்பு கூட்டத்துக்கு பிறகு ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா படுத்துட்டு மறுபடியும் அப்படின்னா உடனே இல்லை, கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு தூங்குறதுக்கு டைம். அவங்க படுத்துட்டு மறுநாள் காலையில ஆராதனை முடிச்சுட்டு அப்புறம் உள்ள வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு சாயங்காலம் தான் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்களாம். அவங்க இருக்கிற அந்த டைம்ல என்ன பேசுவாங்கன்னா, வந்த கதை போன கதை ஊர் கதை அப்படிலாம் பேச மாட்டாங்களாம். எப்போ வாய் திறந்தாலும் போன வாரம் அந்த பிரசங்கம் பண்ணாங்க, போன வாரம் இந்த பிரசங்கம் பண்ணாங்க, நான் ஜோம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாங்க, ஏசப்பா இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க. அவங்க ஃபுல்லா பேசுறது எல்லாமே பைபிள் சம்பந்தப்பட்டது, ஜபம், எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் தான் அவங்க பேசுவாங்களா. தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து வராதான். அந்த நாட்கள் அந்த ஆராதனை அந்த அபிஷேகம் எல்லாமே வித்தியாசமா இருக்குமா. அதுல ஒருத்தவங்களை வந்து படிப்பறிவே இல்லாதவங்க, ஆனா அவங்க ஜெபம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஊழியக்காரங்களை விட மிச்சமா இருக்குமா. அவ்வளவு அனாயிண்டிங்கா வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எழுத படிக்க தெரியாதவங்க பிரசங்கத்துக்கு வசன வாசித்து குடிப்பாங்க. அது எல்லாமே ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவங்க அது காரணம் என்னன்னா அவங்களோட ஐக்கியம் கூட இருந்தவங்க தான். பாத்தீங்கன்னா இப்போ உங்க 3 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட விதத்துல தனிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனா அவங்க 3 பேரும் சேரும்போது ஒருத்தருடைய குறைவுகள் அழிக்கப்படுற விதத்துல இன்னொருடைய வார்த்தை என்ன செய்து அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு வரக்கூடியதா காணப்பட்டது. நம்மளுடைய ஐக்கியமும் அப்படிப்பட்டவங்களோடு தான் இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய லைஃப் என்ன செய்யும், வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் மேல போயிட்டே இருக்கும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தனித்தனியா விட்டிருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. பாத்தீங்கன்னா 3 பேரும் நிற்கும் போது அவங்க 3 பேருக்கு எப்படி இருந்தது, நிக்கலாம், என்ன வந்தா நம்ம செத்தா 3 பேரும் சேர்ந்து சாவோம், வாழ்ந்தா 3 பேரும் சேர்ந்து வாழ்வோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த ராஜா கிட்டவே அவங்க துணிஞ்சு பேசுவாங்க, கர்த்தர் எங்களை விடுவிச்சா விடுவிக்கட்டும், விடுவிக்காம போனாலே எங்களுக்கு கவலை இல்லை. பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னனால அந்த அக்கினி சூளை 7 மடங்கு சூளை அவங்களுக்கு ஏசி ரூம் போல காணப்பட்டது. தூக்கி போட போனவங்க கூட என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. தானியேலும் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாரு. அவரு கூட அவருடைய பிரச்சனை மத்தியில கூட இருந்து ஜெபிப்பதற்கு இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, கூட இருந்தாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்கு கூட என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம என்ன செய்வோம், கொரோனா வந்துட்டு யாரும் சர்ச்சுக்கு போக கூடாது, எல்லாரும் என்ன செஞ்சோம், வீட்டுல இருந்தோம். எத்தனை பேருக்கு கவலையா இருந்தது, ஆண்டவர் ஆராதிக்க முடியலையே, ஆலயத்துக்கு போக முடியலையே. ஒரு கூட்டத்துக்கு செம்ம ஜாலியா இருந்திருக்கும், எப்பாடா சண்டே ஆச்சு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம், சர்ச்சுக்கு போவான்டா, பாஸ்டர் திட்டுறதை கேட்காண்டா, அங்க போயிட்டு சண்டே ஸ்கூல் போய் படிக்காண்டா, சிஸ்டர்கிட்ட திட்டு வாங்காண்டா, வசனம் படிக்கல, கொஸ்டின் படிக்கல திட்டு வாங்காண்டா, போதனை படிக்கலாம் திட்டு வாங்காண்டா, ஜாலியா இருக்கலாம். இந்த வாரம் சண்டே ஸ்கூல் கிடையாதுன்னா அப்பாடா சாப்பிட்டு முடிச்சதும் காணாது, ஒருத்தரையும் காணாது. எங்க போனாங்கன்னா அம்மா நிப்பாங்க, பிள்ளைங்க காணாது. ஏன், சண்டே ஸ்கூல் இல்லைல்ல, அப்புறம் நாங்க வீட்டுக்கு போய் விளையாட போறோம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் இல்லாத ஒரு அனுபவம் தான்.
நல்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டுனா, ஐயோ என்னால ஆராதனைக்கு போக முடியலையே, என்னுடைய பலவீனம் என்னால ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் என்ன செய்யும்? பரிதபிக்கும். சத்தியத்துக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு கூட்டத்தோடு நம்முடைய நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமானா, நம்முடைய லைஃப் எப்படிதான் இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். குடும்பம், கோத்திரம், அவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. எதையுமே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் யோசிக்கவே இல்லை. நான் இப்போ இப்படி ஆராதிக்க, நான் அப்படி அந்த சிலையை வணங்கலைன்னா என்ன சூளையில போட்டா என் மனைவி பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னு அவங்க யோசிக்கல. தானியேல் நான் ஜோம் பண்ணாம இருந்தா பிரச்சனை இல்லை, ஜோம் பண்ணி எனக்கு ஒன்று சிங்கக்கபில போட்டா சிங்கம் எனக்கு அடிச்சு தின்னுட்டுனா என் மனைவி பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் பேரண்ட்ஸ் என்ன ஆவாங்க, எதையுமே அவங்க யோசிக்கல. கர்த்தருக்கான காரியத்தை மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? முன் வச்சாங்க. தங்க சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்க தலையை உயர்த்தினாங்க. அந்த தேசத்திலேயே ராஜாவுக்கு அடுத்த இடத்துல கர்த்தர் அவங்கள வச்சிருந்தாங்க. உள்ள மாற்றம், அவங்களுடைய ஜீவியத்துக்குள்ள இருந்த மாற்றம் அவங்களுடைய வெளி சரீரங்களை என்ன செய்தது? வெளிப்படையாய் மற்றவங்க பார்க்கிற விதத்துல செயல்படக்கூடியதை பார்க்க முடியுது. நான்காவதா பார்த்தோம்னா, யார் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னா, பேதுரு, யோவான் அவங்களை குறிச்சு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய சீஷர்கள் 2 பேர் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த பேதுரு யோவானும் பாருங்க தேவாலயத்துக்கு போறாங்க. வாசிங்க இந்த வசனத்தை. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எங்க தேவாலயத்துக்கு போறாங்க. இங்க என்ன சம்பவம்? 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசு நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொன்னதும் எழும்பி நடக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை விளங்க செய்பவர்களா இவங்க காணப்பட்டாங்க. இவங்க ஏசப்பா கூட இருந்தாங்க. ஏசப்பா மாத்திரம் அற்புதம் செய்யல, ஏசப்பா கூட இருந்த இவங்களும் என்ன செய்யறாங்க? அற்புதங்களை செய்யக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கையில பாருங்க, ஏசப்பா போயிட்டாங்க, ஏசப்பா மறிச்சிட்டாங்க, ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டாங்க, இனி நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கல. சர்ச்சுக்கு போகிற அனுபவத்தை அவங்க விடல. டைமிங்க கரெக்டா கீப் அப் பண்ணாங்க. 9ஆம் மணி வேலை, 9 மணிக்கு ஆராதனை, அவங்க 9 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம் முதல்ல சொன்னது மாதிரி கொஞ்சம் குறைவான அனுபவம் உள்ளவங்களோடு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அப்படிதான் இருப்போம். நல்ல ஸ்பிரிச்சுவலானவங்களோடு கூட நம்ம இருக்கும்போது செய்வோம், ஐயோ நம்மளும் ஆராதனை 10 மணிக்கு தொடங்குனா அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்கு முன்னாடியா நான் சர்ச்சுக்கு போயிடணும். முன்னாடி சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி யார் வந்திருப்பாங்க? தூதர்கள் வந்திருப்பாங்களாம். தூதர்கள் வந்து ஆராதனைக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சண்டே ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஆலயத்துக்கு போகிற அனுபவத்துல முதன்மையானவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம கற்றுத்தர்றதுதான். பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அது என்ன செய்திருக்கு? குறைவுபட்டு கொண்டு இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்ற விதத்துல தாமதம் பண்றது. எவ்வளவு லேட்டா வர முடியுமோ அவ்வளவு லேட்டா வரலாம். 11:30க்கு போனா போதும், 11:30க்கு தான் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்குவாங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு போனா போதும்னு சொல்லி போற ஒரு கூட்டம் இருக்கும். இல்ல நான் ஏசப்பாவே ஆராதனைக்கு சீக்கிரமா வந்துருவாங்க, அவர் வரும்போது அவரை நான் வெயிட் பண்ண வைக்க கூட, நான் சீக்கிரம் போயிடணும் அப்படிங்கிற அனுபவத்துல போகிற ஒரு அனுபவம் சிலருடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த யோவானை குறிச்சு பாத்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய மார்புல சாய்ந்திருந்த ஏசப்பாவுக்கு அன்பான ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த யோவானை கூட ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாங்க? இந்த யோவான் சுவிசேஷம் மாத்திரம் இல்ல, யோவான் நிருபம் 3 நிருபங்கள் எழுத வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம்ங்கிற இன்னும் அது சம்பவிக்க கூட இல்லை, இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தர் இந்த யோவானுக்கு திவ்ய வாசகனா இந்த யோவான் மாற்றப்படுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த பேதுரு இந்த அற்புதத்தை செய்யும் போது இந்த யோவானுக்கு ஐயோ அவர் அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி போட்டி அவருக்கும் வரல. இந்த யோவான் இப்படிப்பட்ட நிருபங்களை எழுதும் போது பேதுருக்கும் அவருக்கு மேல எந்த போட்டியும் பொறாமையும் வரல. எந்த போட்டி பொறாமை இல்லாத ஒரு உண்மையான ஒரு நட்பா உங்களுடைய நட்பு காணப்படும். அப்ப நம்முடைய ஃபெலோஷிப்பும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அன்புள்ளவர்களோடு தான் என்ன செய்யணும்? நம்முடைய ஐக்கியமும் காணப்படணும். கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களோடு கூட தான் நம்முடைய ஐக்கியமும் காணப்படணும். 5வதா பாத்தீங்கன்னா யாரோடு கூட நம்ம நட்பு இருக்கணும்னா, லூக்கா சுவிசேஷம் 23:55-56, லூக்கா 24:1 இந்த வசனங்களை வாசிக்கும் போது லூக்கா 23:55-56, 24:1. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள்.
பாத்தீங்கன்னா இயேசுவின் கல்லறைக்கு சென்ற ஸ்திரீகள், இவங்களுடைய நட்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசுப்பா கூடவே இவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இயேசுப்பாக்காக ஏதாவது பிரயாசப்படணும், இயேசுப்பாக்காக ஏதாவது செய்யணும். இயேசுப்பா மரிச்சிட்டாங்க, அவங்களுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கு. அங்க போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்த முதல் நாள் என்ன செய்றாங்க, ஆயத்தப்பட்டு போனாங்களாம். எல்லாம் ரெடி பண்ணி கந்த வர்க்கம், மார்க்குல நம்ம 16:1 வாசிக்கிறோம் சுகந்த வர்க்கம் கொண்டு போனாங்க. லூக்கா 24:1 வாசிக்கிறோம் கந்த வர்க்கம் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இப்படி கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், என்னால முடிஞ்ச ஒரு சின்னதா ஆண்டவருக்கு செய்யணும், என்னால பெருசா எதுவும் செய்ய முடியல, கர்த்தருக்காக பெருசா என்னால பாடுபட முடியல, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து எனக்கு வேலை செய்ய முடியல, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியல, அவங்க சொல்றது போல என்னால பண்ண முடியல, ஆனா நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச என்ன செய்ய கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தினாங்க. தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரை பார்க்க வந்தாங்க. கூட இருந்தவங்கள ஆதாயப்படுத்தினாங்க. பாத்தீங்கன்னா இவங்க அந்த பெண்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம். லூக்கா 8:2-3 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது வாசிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாத்தீங்கன்னா இங்க ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்திரீகள் சில பேர் கூட சொல்ல முடியல, அப்படி அநேக ஸ்திரீகள் ஏசப்பாவை பின்பற்றி வந்தாங்க. நம்மளால இயன்ற காரியங்கள் நம்ம கர்த்தருக்காக செய்யணும். கர்த்தருக்காக அதிகமா கொடுத்தது யாருன்னா பெண்கள் தான். பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஏசப்பா பின்பற்றி போறாங்க. இப்ப நமக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும், ஆராதிக்கிறோம். பாத்தீங்கன்னா அநேகர் நம்ம சண்டே சர்வீஸ் மட்டும்தான் வாரோம். பாத்தீங்கன்னா அநேகருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பைபிள் ஸ்டடிக்கு வர வாய்ப்பு இருக்கு, காத்திருப்பு கூடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, மாதிரி ஜெபத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை யூஸ் பண்றது இல்ல. சண்டே மட்டும் போனா போதும், மற்ற நேரம் நம்ம ஏன் போகணும், நம்ம போனா பாஸ்டர் அப்படி பேசுவாரு, உபவாச ஜெபத்துல ஜோம் பண்ணாம நம்மள அப்படி சொல்லுவாரு இப்படி சொல்லுவாரு, பைபிள் ஸ்டடிக்கு போனா பாஸ்டர் குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணுவாரு, சண்டே மட்டும் கேட்டா போதும், பைபிள் ஸ்டடி போக வேண்டாம். ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு போய் அங்க போய் சும்மா கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுட்டே தான் இருக்கணும், அதுக்கு பேசாம நம்ம வீட்டிலே இருந்து ஜோம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டுல இருந்து ஜோம் பண்றது தப்பு இல்ல, ஆனா சபை கூடி வருதல் யாருக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்காக, ஜனங்களுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. ஊழியக்காரங்க மாத்திரம் உட்கார்ந்து ஜோம் பண்றதுக்கு எதுக்கு சபை கூடி வருதல்? சபை கூடி வருதல்னா என்ன? ஜனங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் தான். ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் வைக்கிறாங்க எதுக்கு? ஃபேமிலி மாத்திரம் உட்கார்ந்து அதை செலிப்ரேட் பண்ணி முடிக்க முடியாதா? முடிக்கலாம். ஆனா ஏன்? ஒரு சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி அது போலதான் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒருத்தங்க ஒரு கேண்டில் எரியும் போது அதோட வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஒரு 1000 கேண்டில், ஒரு 100 கேண்டில் சேர்ந்து எரியும் போது அதோட வெளிச்சம் எப்படி இருக்கும்? அதோட அழகு எப்படி இருக்கும்? அது போலதான் சபைக்குடி வரும்போது நம்ம தனியா ஆண்டவர் ஆராதிக்கிற விதமும் ஒரு விதம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிற விதத்தோட மகிமை வேற. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த தருணம் நமக்கு இன்னொரு நாள் கிடைக்கப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, அவங்க வாஞ்சிச்சாலும் வர முடியாது, வீடு தூரமா இருக்கும், அவங்க ஆசைப்பட்டாலும் வர முடியாது, கொண்டு விட யாரும் இருக்க மாட்டாங்க, கூட்டிட்டு போய் யாரும் இருக்க மாட்டாங்க, வந்து போறது கஷ்டம், போக முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்கலாம், வந்து போற டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், கர்த்தரை தேடக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, வீட்டுல ஃப்ரீயா இருப்போம். பாத்தீங்கன்னா எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. நம்ம எக்ஸ்கியூஸ் நிறைய சொல்றோம், என்னால முடியல அப்படி இப்படி நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். பாத்தீங்கன்னா போன வாரம் கூட பிரதர் நமக்கு சாக்கு போக்குன்னு தான் பிரசங்கம் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்றோம், அது சாக்கு போக்கு, அது வந்து யூஸ் இல்லாத சாக்கு போக்குனால என்னன்னா அதுல எந்த யூஸுமே இல்லை, சும்மா ஏதோ ஒருக்காக நம்ம சொல்றதுதான் சாக்கு போக்கு, வேல்யூவான எந்த ரீசனுமே அதுல இருக்காரு. கர்த்தர் ஒரு நாள் நம்மள்ட்ட கேட்பாங்க, அன்னைக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நம்மள ஆராய்ஞ்சு பார்த்துக்குவோம். பாத்தீங்கன்னா ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கர்த்தருக்காக நம்ம இயன்றதை நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிரதர், ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வேற சபை விசுவாசி தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆனா அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் கூப்பிடுவாங்க. மேபி இந்த மாசம் எங்களால போக முடியல அப்படின்னா, இந்த மாசம் முடியறதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாசம் சிஸ்டர்ஸும் பாஸ்டரும் வீட்டுக்கு விசிட்டிங் வரல, அதனால நீங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்துருங்க, பக்கத்துல இல்ல தூரமா இருக்கவங்க வந்து காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள வச்சிருக்க இடத்த பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதமா ஆண்டவர் அவங்கள வச்சிருக்காங்க. கடந்த நாட்கள பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா ஆண்டவர் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்காருன்னு மனம் திறந்து அந்த பிரதர் ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா நமக்கு மட்டும் இல்ல, அவங்க போற சபைக்கும் சரி கர்த்தருக்கு செய்கிற விதத்துல
காணிக்கை விஷயத்திலயும் சரி, கர்த்தருக்காக பிரயாசப்படுற விதத்திலயும் சரி, அவங்க ஆண்டவருக்கு தான் முதலிடம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சரீரத்துல சுகம் குறைவுதான், டைமிங் குறைவு, வேலை விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா கிடைக்கிற டைம்ல என்ன செய்திருவாங்கன்னா சர்ச்சுக்கு ஓடி போயிருவாங்க. போயிட்டு அங்க இருந்து உபவாச ஜெபத்துல இருக்கும்போது போன் வரும், உடனே என்ன செய்வாங்க, இங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த காரியத்தை பாக்குறதுக்காக. தன்னால பாத்திரம் கழுவுறதுக்குள்ள பலன் கிடையாது, வீட்லயே யாராவது செய்ய மாட்டாங்களாங்கிற இடம். ஆனா சண்டே ஸ்கூல் முடிச்சு அங்க பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வருவாங்க, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கர்த்தர் கொடுக்கிற விஷயத்துல பின்ன அவங்கள சொல்லவே முடியாது. இன்னொரு சாட்சி, நாங்க கடந்த நாள்ல பிரதர் வந்து கோட்டைப்பட்டணம்ங்கிற இடத்துக்கு போன வாரம் கொண்டு விட போனோம். அந்த இடத்துல ஒரு ஒரு விசுவாசி அவங்க வீட்டுலதான் ஊழியக்காரங்களெல்லாம் தங்க வைக்கிறாங்க. அந்த பிரதர் பாத்தீங்கன்னா போட் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஊர் போட்டு மாதிரி இல்ல, அது கொஞ்சம் சின்ன போட்டு தான், 5 போட் வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல பெரிய பெரிய ஒரு வசதியானவங்கன்னா அவங்கதான். அவங்கள குறிச்சு ஒரு சாட்சி பிரதர் வந்த பிறகுதான் சொன்னாங்க. அந்த சிஸ்டர் அவங்க வந்து குளச்சல்காரங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனையில கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பெற்று மண்ணெண்ணெய் ஏதோ குடிச்சிட்டாங்க. குடிச்சு குடல் பிரச்சனையாகி பிளாஸ்டிக் குடல் வச்சிருக்காங்க. அந்த பிரதர் வந்து குடிக்காரர், ஒண்ணுக்கு ஆகாதவர். இந்த 2 ஆகாத கேஸையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப அவங்க நல்ல ஸ்பிரிச்சுவலா அப்படி ஒரு மனுஷன், நல்ல நல்ல ஆவிக்குரிய ஃபேமிலியா இருக்காங்க, எழுத்தின் பிரகாரமா ஆசீர்வாதமா இருக்காங்க. இவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக ஒரு வாட்டி போட் போயிருக்கு. போட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா இலங்கை பக்கம்னால நேவி வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்க கிட்ட அவங்க ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா இவங்களை பிடிச்சு சிறை பிடிச்சு கொண்டு போயிருவாங்க. பேப்பர்லாம் கூட நம்ம நிறைய பாக்குறோம். இப்படி இவங்களை கொண்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க வலை ஃபுல்லா மீன், நேவி போகல, வலையை அறுத்து விட்டுட்டு வந்துட்டாங்களாம். வந்துட்டு பாத்துருக்காங்க நேவி போவோன்னு பார்த்தா 4 மணி நேரம் ஆகி நேவி போகல. 4 மணி நேரத்துக்கு பிறகு நேவி போயிருக்கான். சரி இனி போய் அந்த வலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அப்படி வலையை அறுத்து விட்டா அவ்வளவு மீனும் வலையை விட்டு வெளியே போயிருமா. இப்ப இவர் ஒரு ஜோமன் இருக்காரு, ஆண்டவரே நீர் எனக்கு அந்த வலையில எவ்வளவு மீன் தரீங்களோ அந்த மீன் அந்த இதுல பாதிய நான் காணிக்க கொடுத்துருவேன் சரின்னு சொல்லிட்டு போய் வலையை எடுத்து பாத்துறாங்க. வலை ஃபுல்லா வாவல் மீனா. அதை கொண்டு வித்தா 5 லட்சமா 6 லட்சம் ரூபாய்க்கு மீன் இருந்திருக்கு. வித்து வீட்டுக்கு கூட போகலையா, 2.5 லட்சம் ரூபாய் நேரா கொண்டு சபையில கொண்டு காணிக்க கொடுத்தாங்களாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை அவ்வளவு உயர்த்தி அந்த ஊர்ல பேர் சொல்லப்படுற விதத்துல ஒரு நபரா அவரை வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம கூட ஊழியக்காரங்க கூட அப்படி ஜோம் பண்ணுவோமான்னு தெரியாது. அந்த பிரதர் போன வாரம் சண்டே ஆராதனைக்கு காலையில 6 மணில இருந்து 9 மணி வரை ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணாங்க. சொல்றாங்க ஊழியக்காரங்க கூட இப்படி ஜோம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, 3 மணி நேரம் ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. என் கண்ணார நான் அவரை பார்த்தேன். பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவருக்காக எவ்வளவோ பிஸி, எவ்வளவோ அவங்களுக்கு வேலை இருக்கு, ஆலயத்தின் சகல காரியங்களையும் பொறுப்பெடுத்து செய்யறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 2 பசங்க, ஒரு பையன் பைலட், ஒரு பையன் மெரைன் இதுல படிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த பைலட் பையன் வந்து இப்போ சாதா பிளைட் எல்லாம் ஓட்டலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா கர்த்தருக்கு தங்களை கொடுத்தாங்க, எழுத்தின் பிரகாரமாவும் கர்த்தருக்காக செயல்பட்டாங்க, சரீரத்திலையும் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்க. இந்த போட்டு கெட்டில போடுற நேரத்துல எல்லாம் பாஸ்டர் கூட ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு அந்த பிரதர் தான் போவாங்களாம். பாத்தீங்கன்னா அப்படி கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவங்கள உயர்த்தி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நாமும் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்முடைய காரியங்களும் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அப்புறம் 6வது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 40:5-6 வாசிக்கும் போது யோசேப்பு பாத்திரம் பாத்திரக்காரன். இந்த யோசேப்பு பாத்தீங்கன்னா யோசேப்பு குறித்து நம்ம தெரியும், யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கான். அங்க இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் உயர்த்தப்படுறான். யோசேப்பு சொல்றாரு, நீங்க வந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, நான் எந்த தப்பும் செய்யாம நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்றான். பாத்தீங்கன்னா இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். ஆனா சூழ்நிலை வரும்போது இவன் சொல்றான், ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு மனுஷன் இருந்தான், அவன் எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான்னு சொல்லி இந்த ராஜா பார்வோன் வந்து சொப்பனம் பார்த்து கலங்கி இருக்கும்போது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக யோசேப்ப சொல்றான். பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம் இருந்தது. நன்றியுள்ள இருதயம் இருந்ததுனால அந்த யோசேப்புக்கு உதவி செய்யக்கூடியவனா இந்த பானபாத்திரன் காணப்பட்டான். யோசேப்போட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பானபாத்திரக்காரனோட அந்த சிறைச்சாலையில இருந்ததுனால பாத்தீங்கன்னா சூழ்நிலை வரும்போது அவன் ஒரு நன்றியுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டு இந்த யோசேப்புக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுறான். ஜாதி, மதம், தேசம், மொழி
மொழி எதையுமே பார்க்கல, எந்த வேறுபாடும் பார்க்காம என்ன செய்தான், தன்னை விட மேலா அந்த யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு இந்த பானபாத்திரக்காரன் உதவி செய்யக்கூடவனாய் காணப்பட்டான். மற்றவங்க நமக்கு செய்கிற நன்மை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. நன்றி உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய நட்பு காணப்படும். ஏழாவதா பார்த்தோம்னா மத்தேயு 2:1 வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, பாத்தீங்கன்னா 3 சாஸ்திரிகள் இவங்க ஏசப்பா பிறந்த போது கிழக்குல இருந்து வராங்க. இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. இந்த 3 பேருக்குள்ள இந்த நட்புனாலதான் பாத்தீங்கன்னா கிழக்குல நட்சத்திரத்தை கண்ட உடனே ஒரு ராஜா பிறந்திருக்காரு, அவரை நம்ம பார்க்க போகணும்னு சொல்லி இவங்கெல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில இவங்க போய் ஏரோது சந்திக்கிறாங்க. ஏரோது அரண்மனையில போய் பாக்குறாங்க. அவன் ஏரோது சொல்றான், இங்க யாரும் பிறக்கல, நீங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லணும். பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் நடந்துதான் இவங்க வர்றாங்க. நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய தேவைகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாவற்றையும் மத்தியிலும் இல்ல, நம்ம பார்க்கணும், பிறந்திருக்கிற அந்த இயேசுவை நான் பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சை விருப்பத்தோட இவங்க என்ன செஞ்சாங்க, தான் குடும்பம் கோத்திரம் எல்லாத்தையும் மறந்து இவங்க என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா அங்க பார்த்தே ஆகணும். பாதியில திரும்பி போய் வேற சொல்ல இங்க பறக்கலன்னு திரும்பி போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல, திரும்பி போகல. நட்சத்திரம் இருக்கு, கண்டிப்பா ஒரு ராஜா பிறந்திருக்காரு. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போய் அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தாங்க, பார்த்தாங்க. நட்சத்திரம் என்பது பரிசுத்தவான்களை காட்டுகிறது. பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துறாங்க. ஊழியக்காரங்க நமக்கு சத்தியத்தை எதுக்கு சொல்றாங்க, எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போயிடணும், இந்த ஆத்துமா நஷ்டப்பட கூடாது, இந்த ஆத்துமா இப்படிப்பட்ட காரியங்கள் குறைவுனால நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க ஜீவியம் செப்பனிடப்படணுங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா சத்தியத்தை கொண்டு என்ன செய்யறாங்க, நம்மளை நடத்துறாங்க. எந்த ஒரு கருத்து வேறுபாடு இவங்களுக்குள்ள உண்டாகாம ஒற்றுமையா என்ன செய்யறாங்க, ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லி போய் ஏசப்பாவை பாக்குறாங்க. பார்த்து என்ன செய்யறாங்க, பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கறாங்க. இந்த பொன் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது, தூபவர்க்கம் என்பது துதியை காட்டுகிறது, வெள்ளை போலம் என்பது ஒரு கசப்பான அனுபவம் உடையது, அது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. ஜெபம்ங்கிறது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை போல, சிலருக்கு கஷ்டமா இருக்கும், ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு இருக்கிற பவரே வேறதான். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட இந்த 3 சாஸ்திரிகளை போல கர்த்தருக்கான காரியங்களை ஏசப்பாவை சந்திக்கணும். கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. அவங்களை சந்திக்க நம்ம ஆயத்தமாய் காணப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் இப்படிப்பட்ட நண்பர்களோடு நம்முடைய உறவு இருக்கணும். கூடா நட்பா யோபின் நண்பர்களை போல உள்ளவங்களோடு நம்ம நட்பு இருக்கக்கூடாது. ரெகோபியாமுடைய நண்பர்களை போல உள்ளவங்களோடு நம்ம நட்பு இருக்கக்கூடாது. அம்மோனுடைய நண்பன் யோனதாப்பை போல உள்ளவங்களோடு நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது. ஏனோக்கு எலியா மரித்த போது வெகுமதிகளை அனுப்பின அந்த கூட்டத்தை போல ஊழியருடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற கூட்டத்தோடு நம்ம நட்பு இருக்கக்கூடாது. ஆகாப்பை போல நியாய தீர்ப்புக்குரியவனோடு நம்ம நட்பு இருக்கக்கூடாது. அம்மோனியர் மோவாபியர் சேயீர் மலைதேசத்தாரை போல உண்மையான அன்பில்லாதவர்களும் நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது. ஆமானை போல சூழ்நிலைக்காக மாறி மாறி செயல்படுவர்களோடு ஆமானி நண்பர்களை போல நம்ம நட்பு இருக்கக்கூடாது. யாரோடு நம்முடைய நட்பு இருக்கணும்னா, தாவீது யோனத்தானை போல உள்ளவங்களோடு நட்பு இருக்கணும், பவுல் சிலாவை போல உள்ளவங்களோடு நட்பு இருக்கணும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை போல உள்ளவர்களோடு நம்முடைய நட்பு இருக்கணும், பேதுரு யோவானை போல தேவனுடைய வல்லமை விளங்க செய்பவர்களோடு நம்ம நட்பு இருக்கணும், ஏசப்பாவுடைய கல்லறைக்கு சென்ற பெண்களை போல ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சி உள்ளவர்களோடு நம்ம நட்பு இருக்கணும். யோசேப்பு பானபாத்திரக்காரனை போல நன்றி உள்ளவர்களோடு நம்முடைய நட்பு இருக்கணும். 3 சாஸ்திரிகளை போல கர்த்தருக்காக எப்படியாவது ஏசப்பாவை பார்க்கணுங்கிற விருப்பம் உள்ளவங்களோடு கூட நம்ம நட்பு இருக்கணும். ஏசப்பா யாரை நேசிக்கிறாங்கன்னா, நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார், தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவளை நம்ம காணணும். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். நம்ம இந்த 6ஆம் நாள்ல கூட நம்ம ஒரு அழகான ஒரு பாட்டு பாடணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உண்மையை ஆராதிப்பேன். கர்த்தரை நேசிக்கிற அனுபவத்துல நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். கண்களை மூடுவோமா, அதுல இந்த கடைசி ஒரு ஸ்டான்ஸ் அதுல இருக்கும். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. இந்நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், கண்களை மூடுவோம். பாருங்க, ஏசப்பா நம்ம நேசிச்சாங்க. ஏசப்பா நம்மளை நேசிச்சது மாத்திரம் இல்ல, அவருடைய நட்பை நமக்கு தந்திருக்காங்க. நமக்கு நல்ல நண்பனா நான் இருக்கிறேன் ஏசப்பா சொல்றாங்க. நான் உங்களை சீஷர்களா உங்களை நான் வச்சிருக்கல, உங்களை நான் என்னுடைய ஊழியக்காரர்களை வச்சிருக்கேன், என் நண்பர்களா உங்களை வச்சிருக்கேன். என் மனதை நான் உங்களை வெளிப்படுத்துவேன். நான் உங்களை என் நண்பர்களா வைத்திருப்பதற்கு உங்ககிட்ட எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அநாதி ஸ்நேகத்தினா நான் உன்னை நேசிச்சேன். ஏன்னா நீ எந்த நன்மை எனக்கு செஞ்சேன்னு சொல்லி நான் உன்னை நேசிக்கல. நீ பிறக்கிறதுக்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் உன்னை நேசிச்சேன் ஏசப்பா சொல்றாங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியா நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்ற, நான் உன்னை சிநேகிச்சேன். நீ எதுவுமே பண்ணல, ஆனா நீ ஒரு விலையேறு பெற்றவள், நீ ஒரு விலையேறு பெற்றவள், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு பொக்கிஷம், நீ ஏன் ஜனம், நீ ஏன் சொத்து, நீ ஏன் சம்பத்து. நான் உன்னை சேர்த்துக்கொள்ளும்படியா நான் வருவேன். நீ எவ்வளவோ சீர்கெட்டு போயிருந்தா நான் உன்னை குணமாக்குனேன், மனப்பூர்வமா நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்ம நிரப்பட்டும். அவருடைய நேசத்துக்கு நம்ம எவ்வளவும் பாத்திரம் இல்லை. எப்படிப்பட்ட நேசத்திற்கு நம்மகிட்ட எந்த காரியமும் இல்லை. கூடாத நட்புடையவர்களாக தான் நம்முடைய ஜீவியம் காணப்படுது. தேவையான நட்புல ஒரு சில காரியங்கள் தான் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா உண்மையா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நம்ம அநாதி சிநேகத்தினால் நேசித்து காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல வைத்திருக்கிறார். ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நிரப்புவாராக. ஆமென்.